நான் டீசர பார்த்து நான் எதுக்கெல்லாம் பொங்கி எழுந்தேனோ, அதாவது அஸ்வத் அவர்களையும், பிரதீப் ரங்கநாதன் அவங்களையும் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணனோ, அந்த விஷயத்த எல்லாமே ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப எதார்த்தமா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு படத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அது நான் மனப்பூர்வமா சொல்றேன், மனசார சொல்றேன். படம் நல்ல படம். வொர்த். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போற ரிவ்யூ வந்து டிராகன் படத்துக்கான ரிவ்யூ. பார்த்துட்டு உடனே வரேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு உடனே வரேன். படம் நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கி நான் சொல்லிடுறேன். டைட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். டைட்டிலேருந்தே டேரக்டர் அவரோட வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. டேரக்டர் வந்து அஸ்வத் மாரிமுத்து, அதுதான் டேரக்டரோட பேர். டைட்டிலேருந்தே, படத்தோட டைட்டிலேருந்தே அவர் ஒரு நல்ல டேரக்டர்ன்றதை காமிக்கிறாரு. க்ரியேட்டிவாக இருந்துச்சு. அந்த டைட்டிலோட இன்ட்ரடக்ஷனே ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்துச்சு. அது சொல்லி ஸ்பாயில் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. தேட்டரில் பார்த்து ரசிச்சுக்கோங்க, ஓகேவா? படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வழக்கம் போல் ஒரு டெம்ப்ளேட் தானே. எல்லாரும் இது டான் டூன்றாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க, அது மாதிரி நிறைய படங்கள் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு வழக்கமாக செலிப்ரேட் பண்ணப்படுற டெம்ப்ளேட் என்னென்னா, ஒரு ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிற ஹீரோ, படிக்காமல் கேவலமாக ஊர் மேய்ஞ்சிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஹீரோவை வந்து பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணி கடைசி 10 நிமிஷத்தில் அவரை வந்து பயங்கர நல்லவராக காட்டுறது தான் இங்கே ஜென்ரலாக கொண்டாடுறாங்க. எனக்கு அந்த மாதிரி டெம்ப்ளேட் சுத்தமாக பிடிக்காது, எரிச்சலை உண்டாக்கும். படிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து பேச மாட்டாங்கன்றதை வந்து எனக்கு ரொம்ப எரிச்சலை கொடுக்குற ஒரு டெம்ப்ளேட் அது. ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டீசரை பார்த்து நான் எதுக்கெல்லாம் பொங்கி எழுந்தேனோ, அதாவது அஸ்வத் அவர்களையும், பிரதீப் ரங்கநாதன் அவங்களையும் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணனோ, அந்த விஷயத்த எல்லாமே ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப யதார்த்தமாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். படம் நல்ல படம். வொர்த். படம் பார்க்கறது வர்த்து. சரியா? இதை சொல்லி முடிக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பிரதீப், நீங்கள் பண்ணது எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த படத்தில் ஒன்று பிரச்சனை. இந்த காலேஜ் கட் அடிச்சுட்டு ஒரு நாள் போனால் தப்பு இல்லைன்னு ஒரு ட்வீட் போட்டிங்களே, அது மட்டும் தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது மட்டும் எனக்கு பிரச்சனை. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எந்த இஷ்யூஸும் இல்லை. பிரதீப்போட ஆக்டிங் சொல்லலாம். ஆக்டிங் அடித்து பின்னி இருக்கார். ஸ்டெல்லார் பர்ஃபார்மன்ஸ். இப்போ பிரதீப்பை தவிர வேறு யாராவது இதெல்லாம் பண்ண முடியுமான்ற ஒரு ஜோனில் அவர் கொண்டு போய் வைக்கிறாரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், உங்களை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 ஹீரோயின்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. லோஹார், அப்புறம் நம்ம அவங்க பேர் மறந்துட்டேன், அனுபமா பரமேஸ்வரன்ற அவங்க 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்கோப்பு பெருசாக இருக்காது 2 பேருக்கும், பட் முக்கியமான ரோல்ஸ் தான். 2 ரோலும் முக்கியமான ரோல். ஸ்கோப்பு பெருசாக இருக்காது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சொல்லவே தவிர நம்ம விஜய் சித்து, அப்புறம் நம்ம ஹர்ஷத், இவங்க 2 பேர் ஸ்க்ரீனில் வரும்போது தான் தேட்டர் பிரியுது. அந்த மாதிரி ஒரு கைத்தட்டல், அந்த மாதிரி ஒரு சத்தம். ஹர்ஷத் வர 2 பாட்டுக்கு ஆடியிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம விஜய் சித்து வந்து காமெடி வந்து ஓவராலாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. த்ரூ அவுட் த மூவி காமெடின்றத பிடிச்சி திணிக்காமல், வாண்டடாக இந்த இடத்துல ஒரு காமெடி வச்சே ஆகணுன்றதுக்காக வைக்காமல் ரொம்ப அழகாக நேச்சுரலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காமெடியும் பயங்கரமாக ஸ்கோர் ஆயிருக்கு. இந்த படத்தோட இன்னொரு பலம் என்னன்னா, மியூசிக் லியான் ஜேம்ஸ் அடிச்சு பிரிச்சிருக்காரு. எந்தெந்த இடத்துல பாட்டு வைக்கணுமோ அந்தந்த இடத்துல பாட்டை கரெக்டாக வச்சிருக்காரு. அந்த பாட்டுகளையும் பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து எஸ்டிஆர் பாடின பாட்டு இருக்கு இல்லையா, ஏண்டி விட்டு போனேன், அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைஸ் ஆஃப் டிராகன் பாட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட வந்து மெய்ய கருத்து என்னன்னா, படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். அதை வந்து கைவிட்டக்கூடாதுன்றது வந்து மெய்ய கருத்து. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோ நிறைய அரியர்ஸ் வைக்கிறாரு. அதை தப்பு பண்ணுறாரு, படிக்காமல் தப்பு பண்ணுறாரு.
ட்ராப் அவுட் பண்ணுறாரு. ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு அதை சரி செய்யறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணுறாரு. அது வந்து அவர் லைஃப் ஃபுல்லாக எப்படி அவரை பிடிச்சி வாட்டி வதைக்குதுன்றது தான் ஹீரோவோட ஜேர்னி. சரியா? அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வச்சு செய்கிறத ஆரம்பிச்சிருவார் அஸ்வத். பக்காவாக இருந்துச்சு. ஒரு டைலாக் ஒன்று வந்துச்சு நடுவில். என்ன வந்துச்சுன்னா, ஒரு தப்பு பண்ணால் நம்மளால் நல்லா வாழ முடியும்னா அந்த தப்பு பண்ணுறதுல தப்பே இல்லை, தாராளமாக பண்ணலான்ற மாதிரி பேசியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு அந்த டைலாகு. அது திரும்ப 2வது தடவையும் வரும்போது அதுவும் ஒரு தப்பு பண்ணுற ஒரு கேரக்டர் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. ஆனால் அதை அட்ரஸ் பண்ண விதம் இருக்கு இல்லையா, வேற மாதிரி சூப்பராக அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இன்டர்வல் அதாவது இன்டர்வல் சீன் வந்து லாஸ்ட் தேட்டரே அந்த மாதிரி இருந்தது. எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆர்ட் டைரக்ஷன் பொம்மி பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் சினிமாட்டோகிராஃபியும் சரி இல்லை, சினிமாட்டோகிராஃபி தான் பொம்மி பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன் வந்து செல்வகுமார்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏதோ ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். காஸ்டியூம் லைக் எல்லாருக்கும் வர காஸ்டியூம்ஸும் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆடாக தெரிஞ்சது என்னென்னா, ஒரு டான்ஸ் ஒரு சாங் போர்ஷனில் வந்து சூட் போட்டு பிரதீப் வந்திருப்பாரு. அந்த போர்ஷன் மட்டும் ரொம்ப அன்ஈவனாக அந்த பேரிங் எனக்கு பட்டுச்சு. பட் அது பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு காஸ்டியூம்னால மட்டுமே. ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி குறைகள்னு தேடி சொன்னதாக இருக்கும். ஒரு குட்டி இடத்துல டப்பிங் இஷ்யூஸு, லைக் அந்த லிப்ஸிங் கரெக்டாக வராது, அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல டிஏஜிங் வந்து ஒரு கேரக்டருக்கு பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்ப பிளேட்டண்டாகவே தெரிஞ்சு. இது மாதிரி குட்டி விஷயங்கள் தான் குறையாக சொல்லவே முடியும். குறை சொல்லணும்னு சொன்னால் இதை மட்டும் தான் குறையாக சொல்ல முடியும். ஓவரால் படத்தோட பிளாட்டு, படத்தோட ஸ்க்ரீன் பிளே, படத்தோட டைரக்ஷனு, படத்தோட ஆக்டிங்கு, சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸு, மியூசிக்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, சினிமாட்டோகிராஃபி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஸ்கோர் பண்ணியிருக்கார் அஸ்வத். இது சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது, மனசார சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்கோப் கொடுத்து எழுதியிருக்கலாம். ஆனால் அது எழுதியிருந்தால் படம் கொஞ்சம் ட்ராக் ஆகிருந்திருக்கும். ஸோ எனக்கு புரியுது ஏன் அந்த அளவுக்கு ஸ்கோப் கொடுக்காத மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு புரியுது. ஆனால் அந்த 2 கேரக்டர்ஸும் 2 ஹீரோயின் கேரக்டர்ஸும் முக்கியமான கேரக்டர்ஸாக இருக்கும் அவரோட ஜேர்னியில். அதே மாதிரி என்னடா ஒரு பொண்ணு சொல்கிறதுனால இவர் பேட் பாயாக மாறுறாரேன்னு ஒரு ஜோனில் போதில்லை, இல்லை இந்த பொண்ணுங்களால தான் பசங்க கெட்டு போகிறாங்கன்ற ஒரு ஜோனில் போய் அது முடியும் போது, திருப்பி இன்னொரு பொண்ணால் நீ ஒரு ஃபெயிலியர், அதனால தான் நான் உங்களோட இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அதையும் பொண்ணு மேலே குறை சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி வந்துருமோன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, திருப்பி அவர் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வேற ஒரு ஏஜில் இருக்கிற ஒரு லேடி வந்து சக்ஸஸ் தான் எல்லாமேன்னு சொல்லும்போது, அது எல்லாமே ரொம்ப அழகாக எதெல்லாம் பிரச்சனையாக சொல்ல முடியுமோ படத்தில், ஒரு சோஷியல் டயலாக் ஒட்டி எதெல்லாம் பிரச்சனையாக சொல்ல முடியுமோ அது எல்லாமே அழகாக கோர்வையாக எடுத்துகிட்டு வந்து பாயிண்ட்டாக அழகாக பேரலல் புல் பண்ணி அட்ரஸ் பண்ணுவார். அந்த பேரலல் புல் பண்ணி அட்ரஸ் பண்ணுவாருன்றத நான் என்ன சொல்கிறேன்னா, படம் வந்து ஒரு மாதிரி ஆரம்பிக்கும். அந்த லைக் இவரை காமிச்சு இவரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு காட்டுவாங்க. அதே பேரலில் புல் பண்ணி படத்தை வந்து சூப்பராக ஒரு இடத்துல அந்த ஆர்க்கை முடிச்சிருப்பாங்க. படத்தோட எண்டிங்கில் இல்லை, ஒரு மாதிரி ஒரு எண்டிங் போர்ஷனுக்கு முன்னாடியே அதை அழகாக முடிச்சிருப்பாங்க. அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவை மதிக்காமல் இருக்கிறது, இல் ட்ரீட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் எங்கெல்லாம் பிரச்சனை இருந்தோ அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டு இந்த படத்தை வந்து போட்டு அடிச்சுட்டேன் டீசர் பார்த்த உடனே. ஏன்னா எனக்கு சும்மாவே ட்ரிகர் ஆகிடும் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தா. ரொம்ப அழகாக ஜனரஞ்சகமாக ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சொன்னால் தான் பசங்களுக்கு புரியும் அப்படின்னு தெரிஞ்சே எடுத்த மாதிரி தான் இருக்குது. வேணுன்ட்டே ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பாயிண்ட்டாக அட்ரஸ் பண்ணியிருப்பார். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. மற்றபடி குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு சத்தியமாக ஒன்றுமே இல்லைங்க. படம் நல்லா இருக்குது. தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். தயவுசெய்து போய் தேட்டரில் போய் பார்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிரதீப் ரங்கநாதனுக்கு இன்னொரு பிளாக் பஸ்டர், அஸ்வத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும் இவங்க அப்படின்றது என்னோடய விருப்பம். அதை பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை என்னோடய ஒப்பீனியன்ஸோட உங்கள் ஒப்பீனியன்ஸ் மாறுபட்டிருக்கான்றதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, ஏதாவது குறைகள் இருக்கான்னு அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அதையும் நான் பார்த்து கற்றுக்கிறேன், ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். நான் உங்களை வந்து அடுத்த படத்தை பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் உங்களை பாய் சொல்லி விடைபெறுகிறேன். Bye.